இந்த சீடர்கள் காட்டுல விறகு எடுக்க போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ராஜநாகம் இருக்கு. இத பார்த்தோன்னே இவங்க பயந்து போயிட்டு கல்ல எடுத்து அந்த ராஜநாகத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த ராஜநாகமும் கோவப்பட்டு இந்த 3 சிறுவர்களையும் அதோட வாழ்நாள புடிச்சு அங்க இருக்க பாதாள லோகத்துக்கு கூட்டிட்டு போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கணபதி என்னோட 3 பக்தர்களையும் நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அந்த பாதாளத்துக்குள்ள குதிக்கிறாரு. அப்படி குதிச்சா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷ நாகங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சிறுவர்களை தேடிட்டு வரும்போது அந்த இடத்துல அந்த மிகப்பெரிய ராஜநாகம் இருக்கு. அந்த ராஜநாகத்துக்கிட்ட கணபதி சொல்றாரு, அந்த சிறுவர்களை விட்டு அவங்க எல்லாம் என்னோட பக்தர்கள், அவங்களை விடுதலை பண்ணுன்னு சொல்லும் போது அந்த ராஜநாகம் சொல்லுது, அவங்கள மட்டும் இல்ல உன்னையும் நான் சாப்பிட போறேன், இங்க இருந்து நீ எப்படி தப்பிக்க போறங்கிறத நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு கணபதியை அந்த நாகம் துரத்திட்டு வரும்போது உடனே கணபதி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த பாம்போட தலையில இருக்க ஒவ்வொரு நாகங்களும் துரத்திக்கிட்டே வரும்போது அந்த ராஜநாகம் பாத்தீங்கன்னா அந்த கல் இடுக்கு நடுவுல மாட்டிக்கிறது. அதுக்கப்புறமா கணபதி சொல்றாரு, நல்லா மாட்டிக்கிட்டியான்னு. அப்ப இந்த பாம்பு சொல்லுது, என்னால அசைய முடியல, ஆனா என்னோட வாய் சும்மா தான் இருக்கு, உன்னை நான் சாப்பிட போறேன்னு சொல்லும் போது உடனே கணபதி பாத்தீங்கன்னா அவரோட மந்திர சக்தியை வச்சு அந்த நாகத்தோட வாயை கட்டு போட்டுறாரு. உடனே அந்த ராஜநாகம் வாயை திறக்க முடியாம இருக்கும்போது அதோட நாகமாணிக்கத்தோட சக்தியை வச்சு அந்த கட்டையுமே அவுத்துருது. இத பார்த்த கணபதி, உனக்கு சக்தி இந்த நாகமாணிக்கத்துல இருந்தா கிடைக்குதான்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா காத்த வச்சு உறிஞ்சி அந்த நாகமாணிக்கத்தை எடுத்து வயிற்றுக்குள்ள போட்டுறாரு. இதனால ராஜநாகம் கோவப்பட்டு என்னோட நாகமாணிக்கத்தை கொடுன்னு சொல்லும்போது கணபதி சொல்றாரு, அந்த 3 சிறுவர்களையும் விடுதலை பண்ணுன்னு. உடனே இந்த ராஜநாகம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு விஷத்தை காக்கி அந்த 3 சிறுவர்களையும் கொல்ல பாக்குது. உடனே கணபதி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சூரிய கவசத்தை போட்டுறாரு. அதுக்கப்புறமா பார்வதி தேவி பரிசா கொடுத்த அந்த கதையை வச்சு அந்த நாகத்தை தாக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அந்த நாகத்துக்கு எதுவுமே ஆகல. உடனே கணபதி பாத்தீங்கன்னா அந்த பாம்போட தலை மேல ஏறி ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறாரு. இதனால பாத்தீங்கன்னா அந்த நாகத்தோட கர்ப்பமும் அடங்கி அது நாகராஜாவா மாறிடுது. அதுக்கப்புறம் கணபதி நாகராஜாவை கொல்ல பார்க்கும்போது அந்த இடத்துல சிவபெருமானோட கழுத்துல இருந்த வாசுகி வருது. வந்த வாசுகி சொல்லுது, பிரபு அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, அவரை விட்டுருங்கன்னு சொல்லும்போது கணபதியும் விட்டுறாரு. அதுக்கப்புறமா வாசுகி சொல்றாரு, அவர் வேற யாரும் கிடையாது, சிவபெருமானோட மகனான கணபதி, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லும்போது ராஜநாகமும் கணபதி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறமா கணபதியும் பாத்தீங்கன்னா அவரை மன்னிச்சு விட்டுட்டு அந்த 3 சிறுவர்களையும் விடுதலை பண்ணுன்னு சொல்லும்போது ராஜநாகமும் அந்த 3 பேரையுமே விடுதலை பண்ணிடுது. அதுக்கப்புறம் கணபதி ராஜநாகத்தோட நாகமணிக்கத்தை கொடுத்துட்டு அந்த 3 சிறுவர்களையும் கூட்டி கொண்டு அவங்களோட ஆசிரமத்திலேயே விடுறாரு.